நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம். அது விஷயமா தான் பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்குங்க. என்னோட என்னோட பேர் கருணாநிதிங்க. நான் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காண்டி வந்திருக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி பேப்பரில் வந்து என்னோட ஃபோட்டோலாம் போட்டு இந்த மாதிரி பணம் வாங்கி இது பண்ணதாக ஏமாத்தினதாக சொல்லி நியூஸ் வந்திருக்குங்க சார். இந்த மாதிரி வேலை வாங்கி தருவான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குங்க. 2022 வந்து ஒரு சின்ன கேஸ் ஆயிடுச்சுங்க. அது சம்மந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி அது ஃபைனலாக போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி பழைய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி நேற்று பர்சனல் ரிவெஞ்சுக்காண்டி இந்த மாதிரி எடுத்து போட்டு பேரை கெடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு 3 பேர் மெயினாக வந்து எங்கள் தெருவுலாம் வந்து பக்கத்து வீடு எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி சொல்லி என்னோடய பேரை கெடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் குடியிருக்க வீட்டில் ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் போய் இந்த மாதிரி இவங்க வந்து பணம் இந்த மாதிரி வாங்கி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க, பணம் எல்லாத்துலேயும் வாங்கி 2 கோடி 3 கோடி வாங்கி நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து வீடை காலி பண்ண சொல்லுங்கள், எல்லாமே வந்து வீடை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, வீடெல்லாம் உடச்சிருவாங்க அப்படி இப்படின்லாம் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனரும் அவங்க அவங்க ஆஃபீஸு ஆஸ்பத்திரிலாம் போய் இந்த மாதிரி ரெகுலராக அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்னோடய குழந்தையெல்லாம் வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் தான் ஒருத்தர் கூப்பிட்டு போவார். அவர்கிட்ட போய் நீ தான் ரெகுலராக வந்து இவங்க குழந்தைய கூப்பிட்டு போகிற, அவங்கெல்லாம் கூப்பிட்டு போகிற, ஓமலையும் கம்ப்ளைண்ட் ஆக போகுது, நீ வந்து அரெஸ்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவரையும் போய் மிரட்டியிருக்கிறாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நைட்டெல்லாம் அவர் ரொம்ப பதட்டமாகி அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. குப்பிசாமியில் வந்து ஸ்டென்ட் வச்சு இப்போ நாளாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்களை நினச்சி இந்த மாதிரி இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் உங்களதுனால வந்து பதட்டத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்களும் எங்கள் மேலே ரொம்ப இஷ்யூ பண்ணுறாங்க. எங்களை வந்து வாழவே விட மாட்டேங்கிறாங்க பர்சனல் ரிவெஞ்சுக்காகன்ட்டு இந்த 3 பொண்ணுகளும். அதில் வர நேற்று வந்து ஒரு பையன் வந்து அவங்க கூட இருக்கிற ஒரு பையன் வந்து என்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கப்பா, இல்ல 6 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காசுக்கெல்லாம் கொடுக்க முடியலாட்டி நீங்க உடம்ப வித்து காசு எனக்கு கூடி கொடுத்துருங்க, நான் கூடி வரேன் அப்படின்னு ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. நான் அவங்கள ஃபோனே பண்றதில்ல. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேசினாங்க. எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க, அந்த நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு ஸ்கூல்ல இருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சுன்னு எங்கள் ஸ்கூல் பேர்லாம் கெட்டுரும், நீங்கள் அதனால் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்குங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் தெருவில் எல்லா பக்கமே பேரை கெடுத்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. அவங்களே ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் பழக்கங்க, கட்சியில் தான் பழக்கம். கட்சியிலையும் வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்த சொன்னோங்க, அவங்களும் கூப்பிட்டு பேசுகிறேன் விசாரிக்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கார்த்தியனுக்கு தான் கொடுத்தேன், எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு தான் கொடுத்தேன்னு ஒரு அவங்களும்